19/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எழுதும் திறன். செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. மக்கள் நாடகம் பார்த்தனர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. வீடு கட்டியாயிற்று. செயபாட்டு வினை. பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. செய்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினை தொடர். பொறுத்துக. பெயரச்ச தொடர். படித்த பாடம். விழித்தொடர். நண்பா படி. உரிச்சொல் தொடர். சாலச் சிறந்தது. வினையச்ச தொடர். கேட்டு சென்றான். 3412. பொறுத்துக. இடவழு. நாங்கள் வந்தார்கள். காலவழு. கரிகாலன் நாளை வந்தான். மரபுவழு. நாய் கத்தும். திணைவழு. என் மாமா வந்தது. 3412. மன்னன் வந்தான் எவ்வகை தொடர். வினைமுற்று தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. 2000 தொன்மை உடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மை உடையது. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே. உணர்ச்சி தொடர். ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடர்களை கண்டறிக. 1, 2. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். என் பாட புத்தகம் இதுவன்று. ஒருமை பன்மை பிழை அமைந்த தொடர்கள் எவை? 1, 3. ராஜாவும் புலியும் குளத்தில் குதித்தனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது. மரபு பிழையை கண்டறிக. கழுதை கணைக்கும். சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? கோழி. இலக்கணம் பொறுத்துக. அவன், அவள், அவர். பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம். தன்மை பன்மை பெயர்கள். 4123. சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் ஆக்குக. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். சரியாக பொருந்தியவற்றை கண்டறிக. 3, 4 மட்டும். ஐ எவ்வளவு பெரிய யானை. வியப்பு. தலைவா வருக வருக உன் வரவு நல்வரவாகுக. மகிழ்ச்சி. சரியான நிறுத்தக்குறிகளை உடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும். தீயவை தோற்கும். நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. பின்வருவனவற்றை பொருத்தி விடை அறிக. ஆநிரை. ஆட்டு மந்தை. ஒளிக்கற்றை. கற்குவியல். 4321. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்தது.